ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் இந்த ஜுவல் மேக்கிங் எப்படி இந்த நெக் செட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எனக்கு ரொம்ப ஃபேவரட் இந்த கலர் மீன்ஸ் நான் மேக் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நம்ம இந்த பெண்டன்ட்லாம் எப்படி மேக் பண்ணணும்னு ஆல்ரெடி வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ எல்லா வீடியோலையும் அது சொன்னால் வீடியோ ரொம்ப பெருசாக போகும். நான் பென்சிலை ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒயிட் எடுத்துக்கிட்டேன். ஒயிட் எடுத்து நான் அந்த லைன் மேலேயே பெயிண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஓரளவுக்கு வீடியோ நான் பொறுமையாக தான் காமிச்சிருக்கேன், ரொம்ப ஸ்பீடாலாம் காமிக்கல. ஸோ பொறுமையாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இது மாதிரி ஃபேப்ரிக் ஜுவல்லரி, பீட்ஸ் வச்சு ஜுவல் மேக் பண்ணது, ரெசின் ஒர்க்கு, சில்க் த்ரெட் ஜுவல்லரிலாம் உங்களுக்கு கற்றுக்கணுன்னு விருப்பம் இருந்ததுன்னா ஸ்க்ரீன் தெரிய வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபீஸ் ஜஸ்ட் 99 மட்டும்தான். 99ல் நீங்கள் 4 கிளாஸ் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ நான் கொடி டிசைன் மாதிரி கொடுத்து அதில் வந்து ஒரு பெட்டல் மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். இது ஜஸ்ட் ஓனாக க்ரியேட் பண்ணது தான். நீங்கள் இது மாதிரி எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். எந்த கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். பட் கலருக்கு ஏற்ற மாதிரி கலர் கொடுங்க, அப்போ தான் அது வந்து அழகாக இருக்கும். இப்போது இதை வந்து நல்லா டார்க் பண்ணிக்கலாம். டார்க் பண்ணிவிட்டு சைடில் வந்து டாட் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ டாட்டாக வச்சுக்கும் போது இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். இந்த பெண்டன்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து சென்டரில் நான் புள்ளி வச்சுக்கிட்டேன். வச்சுட்டதுக்கப்புறம் சுற்றி ஒரு குட்டி குட்டி டாட் நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதான், இது ஃபினிஷ் ஆகிட்டு. கொஞ்சம் எம்டி ப்ரஷில் நம்ம அந்த லோட்டஸில் கொஞ்சம் ஷேட் மாதிரி கொடுத்துக்கலாம். லைட்டாக ஷேட் பண்ணி விடுங்க, பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். இந்த பெண்டன்ட் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இது ஜஸ்ட் நம்மக்கிட்ட ஒரு ஃபேப்ரிக் இருந்தாலே போதும். ஒரு கார்டு, பெயிண்ட் ப்ரஷ்ஷு, த்ரெட் பீட்ஸு, த்ரெட்டோட ரோப் எல்லாமே எப்படி பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ வந்து நான் ஹெட் பின் எடுத்துகிட்டு பீட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஓரளவுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஜுவல் மேக்கிங் ப்ரேஸ்லெட்க்கு யூஸ் பண்ணுற அதே பீட்ஸ் தான், மார்பிள் பீட்ஸ் இது. ஸோ நான் வந்து வளைச்சி விட்டுட்டேன் மேலே. அதே மாதிரி எல்லா பீட்ஸ்லேயும் வளைச்சி விட்டுக்கோங்க. டோட்டலாக நான் 5 பீட்ஸ் வந்து இது மாதிரி மேக் பண்ணியிருந்தேன். ஹெட் பின்னில் கோர்த்துட்டு ஹெட் பின் தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப பெருசாக இருக்கும். நல்லா வளைச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு லூப் மாதிரி வரும். இப்போது நம்ம வந்து ஹோல் மேக் பண்ணுற அந்த ப்ளையர் வச்சு நம்ம ஹோல் மேக் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஷர் கொடுத்து ஹோல் போட்டுக்கோங்க. பஞ்சிங் டூல்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி 5 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இந்த ஃபேப்ரிக் ஜுவல் மேக் பண்ணுறதுக்கு இது நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் நீடில் வச்சு கூட முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாம், பெரிய நீடில் வச்சு ஹோல் போடுறதுக்கு. இல்லாதவங்க அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் இதுதான் இந்த கிளாஸ்க்காக ஃபஸ்ட் டைம் இதை நான் வாங்கியிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெண்டன்ட் ஒயிட் கலர் கிளாத்தில் நான் வந்து ஒட்டியிருந்தேன். மேலே பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒயிட் கலர் பெயிண்ட்டு. அதனால் பேக் சைடு உங்களுக்கு ஒயிட்டாக தெரியும். பேக்கில் நான் பிங்க் கலர் கொடுக்கல, பேக் சைடும் நீங்கள் பிங்க் கொடுத்துக்கலாம். இது என்னோடய ஒர்க் அப்படிங்கிறதுனால, எனக்காகங்கிறதுனால அப்படி கொடுத்துக்கிட்டேன். நீங்கள் கஸ்டமர் பண்ணும்போது பேக் சைடும் பிங்க் கலர் அடிச்சிடுங்க. நீங்கள் கிளாத் எந்த கலர் வேணாலும் ஒட்டலாம். ஒயிட் இருந்தால் கூட ஒயிட் ஒட்டிட்டு நீங்கள் அதுக்கேற்ற கலர் மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது நான் 5 ஹேங்கிங்ஸுமே கோர்த்துட்டேன். ஜம்ப்ரிங் அந்த ஹோல்குள்ளே விட்டு இந்த பீடை அந்த ஜம்ப்ரிங்கில் கோர்த்து நல்லா டைட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஹேங்கிங்ஸ் அதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அவ்வளோதான். இப்போது நம்ம வந்து இதில் வந்து எப்படி வந்து நம்ம மற்றதெல்லாம் மேக் பண்ண போகிறோம் பாருங்கள். மேலே ஹோல் போட்டுட்டேன். ரைட் சைடில் ஒரு ஹோல், லெஃப்ட்டில் ஒரு ஹோல் போட்டுட்டேன். அதில் ஜம்ப்ரிங் கோர்த்துக்கலாம். இது எதுக்காகனா நம்ம கியர் ஒயர் கனெக்ட் பண்ணுறதுக்காக. அப்போ தான் நம்ம வந்து நெக் செட் மேக் பண்ண முடியும். இது மாதிரி நீங்கள் நெத்திச்சுட்டி கூட மேக் பண்ணலாம், பார்க்க அழகாக தான் இருக்கும். இப்போ அந்த சைடு ஒரு ஜம்ப்ரிங் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ரோப்பில் வந்து நான் கியர் ஒயர் விட்டு அந்த பீட்ஸு, அதாவது அந்த ரோப் இருக்குது இல்லைங்களா, அந்த ரோப்போட ஹோல்குள்ளே கியர் ஒயரை விட்டுறேன். கியர் ஒயர் 2 பக்கமும் விட்டு ஈவனாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டதுக்கப்புறம்
இந்த பீட்ஸை கோர்த்து நான் இழுத்து விட்டுக்கிட்டேன். அந்த ரோப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. பேக் சைடு இருக்கிற அந்த ரோப்போட நாட்டை நான் பிரிச்சுட்டு 2த்தையும் சேர்த்து ஒரு நாட்டா போடுறேன். இந்த ரோப் எப்படி மேக் பண்ணுறதுன்னு வீடியோ நான் போட்டிருக்கேன். இப்போது இந்த ரோப் வந்து ஒன்றா நாட் போட்டதுக்கப்புறம் இந்த நாட் நமக்கு வந்து ஒரு மாதிரி தெரியும் இல்லைங்களா? அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா மறுபடியும் கிளாத் அதாவது த்ரெட்டை கட் பண்ணி இது மேலே வச்சிடுறோம். வச்சுட்டு இது மேலே நூல் வச்சு சுற்றிக்கலாம். சுற்றிட்டு அந்த நாட் நமக்கு அவ்வளோ தெரியாது. இந்த நூலை நீங்கள் வந்து இன்னும் நீளமாகவும் கட் பண்ணி ஹேங்கிங் மாதிரி வைக்கிறோம் இல்லையா? அது மாதிரி வச்சுக்கலாம். நான் ஓரளவு குட்டியாக வச்சுட்டேன். இப்போ இது கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டு நம்ம மடித்து தானே வச்சுருக்கோம். அந்த த்ரெட்டு டபுளாக இருக்கும். அந்த த்ரெட்டை நல்லா கட் பண்ணி விட்டுருங்க. நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். அது மாதிரி கட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நீளமாக கூட எடுத்துக்கலாம். அது இன்னும் அழகாக இருக்கும். பேக் சைட் தொங்கும்போது பார்க்க அழகாக இருக்கும். இந்த த்ரெட் எல்லாமே எம்ப்ராய்டரி த்ரெட் வச்சு நாமளே மேக் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் டோரி வாங்கணும், அப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு ஃபேப்ரிக் ஜுவல்லரி மேக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் ஹோல் இருக்குல்ல, அதில் கியர் ஒயர் விட்டுக்கிறேன். தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் கியர் லாக் கோர்த்துக்குவோம். கியர் லாக் கோர்த்து கொண்டு போயிட்டு அந்த குட்டியாக இருக்கிற ஒயரையுமே நம்ம கியர் லாக்குள்ளே கோர்த்துக்கலாம். பாருங்கள், இது நிறைய வீடியோஸ் நான் போட்டுட்டேன். இருந்தாலும் இதுலேயும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நல்லா இழுத்து விட்டுட்டு நல்லா டைட் பண்ணிடுங்க. நீங்கள் இப்படி ஜம்ப்ரிங்கும் கோர்த்துக்கலாம். அப்படி டேரெக்டாக ரோப்லேயுமே நீங்கள் ஒயரை விட்டு கோர்த்துக்கலாம். உங்களுக்கு 2 டைப்புமே நான் சொல்லிட்டேன். பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு ரோப்லேயே நான் கோர்த்து காமிச்சேன். இப்போ ஜம்ப்ரிங்கில் கோர்த்து காமிக்கிறேன். இப்போ நல்லா இழுத்து விட்டுங்க. 2 ஒயரையும் இழுத்து மேல் பக்கமாக இழுத்து விட்டுட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க. மூவ் ஆகாமல் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் மேக் பண்ணியிருக்க பீட்ஸ் வச்சு உங்கள்கிட்ட இருக்கிற பீட்ஸ் வச்சு நீங்கள் கோர்த்துக்கலாம். நான் வந்து மார்பிள் பீட்ஸ் தான் எடுத்துக்கிறேன். சேமாக ஓரளவுக்கு மேட்ச் ஆகட்டும். நான் மேக் பண்ணியிருக்க த்ரெட் பீடோட மேட்ச் ஆகட்டும்னு நான் இந்த பீட்ஸ் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், க்ரீன் கலர் பீட் கோர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் மார்பிள் பீட்ஸ் கோர்த்துக்கிறேன். மறுபடியும் வந்து நான் பிங்க் கலர் த்ரெட் பீட் கோர்த்துக்கிறேன். மறுபடியும் மார்பிள் பீட்ஸ் கோர்த்துக்கிறேன். ஸோ இது மாதிரி நடுவில் நீங்கள் எக்ஸ்ட்ரா பீட்ஸ் கோர்க்கணும். எல்லாமே த்ரெட் பீடாக கொடுத்தீங்கன்னா பார்க்க நல்லா இருக்காது. ஸோ நடுவில் எக்ஸ்ட்ரா ஒரு பீட்ஸ் நம்ம ஏதாவது கொடுக்கணும். ஸ்பேஸர் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். இது மாதிரி மார்பிள் பீட்ஸ் கோர்த்துப்போம். அதுக்கப்புறம் நான் 4 த்ரெட் பீட் கோர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் மறுபடியும் நான் மார்பிள் பீட்ஸு ஒரு இன்னொரு ப்ளூ கலர் பீடு இருக்குது இல்லைங்களா, அதையுமே நான் கோர்த்துக்கிறேன். அது பேம்பூ பீட்ஸ் சொல்லுவாங்க. நமக்கு மூங்கில் மரத்தில் தனித்தனி பீஸாக இருக்குல்ல, அது மாதிரி பேம்பூ பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நான் கியர் லாக் கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். அந்த மார்பிள் பீட்ஸ்குள்ளேயும் நம்ம அந்த ஒயரை விடலாம். விட்டால் நமக்கு இன்னும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ இப்போது ப்ரெஷர் கொடுத்து அதை நல்லா நான் டைட் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுடுறேன். இதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் நம்ம கோர்த்துக்கலாம். ரைட்டில் என்ன கோர்த்தோமோ அதே தான் லெஃப்ட்லேயும் கோர்க்கணும். கலராக இருக்கட்டும், பீட்ஸ் எல்லாமே. பட் இதில் எனக்கு ஒன்று வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதனால் இந்த சைடு நான் 2 பிங்கு கோர்த்துருப்பேன். ப்ளூ மிஸ் ஆகிடுச்சு. அதனால் 2 க்ரீன் 2 ப்ளூ கொடுத்துருப்பேன். ஸோ கிளாஸ் அப்படிங்கிறதுனால அதை நான் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுக்க தானே போகிறோன்ட்டு நான் எடுத்துக்கிட்டேன். பட் நீங்கள் பண்ணும்போது 2 சைடும் ஒரே கலர் பீட்ஸ் தான் கோர்க்கணும். பாருங்கள், நான் 2 க்ரீன் 2 பிங்க் கலர் த்ரெட் பீட் எடுத்துப்பேன். ப்ளூ கலர் பீட் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதனால் நான் இதை வந்து எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா மார்பிள் பீட்ஸு பேம்பூ பீட்ஸ் கோர்த்துட்டு கியர் லாக் கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், லெஃப்ட்டில் வந்து ஒரு க்ரீன், ஒரு பிங்க், ஒரு ப்ளூ, ஒரு க்ரீன் கொடுத்துருக்கேன். ரைட்டில் லெஃப்ட் சைடில் ஒரு க்ரீன் 2 பிங்க், ஒரு க்ரீன் த்ரெட் பீட் கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த பீடு எனக்கு ஒன்று மிஸ் ஆகிடுச்சு. அதனால் நான் இப்படி கொடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இதில் புரியலாம், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஆன்சர் கொடுக்குறேன். இந்த செட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய கிளாஸஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நடுவில் என்னோடய பாப்பா நான் எப்படி பேசுகிறேன் அது மாதிரி பேசணும்னு ட்ரை பண்ணுவா. ஸோ அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். See you friends. Bye.